அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி collection, சரவெடி celebration. We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 7550300222. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஒரு விஜய் பெருசா ஆரம்பிச்சாரு, பட் இது ஒரு பெரிய முடிவோட ஒரு தொடக்கமா ஆறிடுமோன்ற ஒரு கேள்வி இருக்கு. தன்னோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். நான் என்ன பதில் சொன்னேன்? இதுதான் விஜய் அவருடைய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குமா? இன்னைக்கு என்ன சொல்றேன்? இன்னைக்கு அவருக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜா மாறும்னு சொல்றேன். எனக்கு அந்த நேர்காணலுக்கு அவர் பதில் சொன்ன மாதிரி தான் இருக்கு. சிஎம் சார், இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். சிஎம் சார் முடிஞ்சா நீங்க என்ன ஏதாவது பண்ணுங்க, நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லாட்டி வீட்டில் இருப்பேன். 5 மாவட்டத்தில் நடக்காது, கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏன் நடக்குது? அவர் சொன்னார் இல்லையா, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு. ஆனா இந்த ஒரு வீடியோ போதுமா? நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சிஎம் சாருக்கு அவர் நீங்க என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்க பார்க்கணும். ஆமா, சரிங்களா? அது கிட்ட ஒரு சினிமா டயலாக் போறதா சார் தெரிஞ்சு. சினிமாலேயே நீங்க எதிர்காலத்தை தேடினா இதுதான் வரும். தலைவரே நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது கிடையாது, ஓ தளபதி அப்படிங்கிற குரூப். கடவுளே நேரில் இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும். என்னதான் உண்மைங்கிறத காவல்துறை தான் சொல்லணும். ஆனா இவர் ஒரு தெளிவான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் தெரியும். He is directly blaming. கிளியரா சொல்றாரு, 5 மாவட்டத்தில் நடந்துச்சு, எங்க பிரச்சனையும் இல்லை, கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? இந்த வீடியோ முழுக்க பிளேம் பண்ற மாதிரி தான். இவங்க இப்படி பண்றாங்க, மக்களுக்கு தெரியும். அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாரு. எதனால? தோர் வந்ததுக்கு ஒரு காரணம். அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் ரொம்ப காலையில தான் போட்டிருந்தாரு நினைக்கிறேன். போட்டுட்டு ரொம்ப சில நேரத்திலேயே அதை டெலிட் பண்ணிட்டாரு. தேவையில்லாத விஷயங்கள், அதனால தான் டெலிட் பண்ணாரு. தேவையில்லைன்னு அவருக்கே தெரியும். போடும் போது தெரியலையா? நீங்க ட்வீட் போட்டீங்க, அப்புறம் அதை எடிட் பண்றீங்க, அப்புறம் அதை டெலிட் பண்றீங்க. உங்கள்ட்ட எப்படி ஆட்சியை கொடுக்குறது? இப்போ அரசாங்கம் சார்பில் இந்த ஒரு கேஸை எப்படி எடுத்துட்டு போறாங்க? அரசாங்கம் விசாரணை ஆணையம் ஏன் போட்டது எனக்கு புரியவே இல்லை. விசாரணை ஆணையத்தால் என்ன செய்ய முடியும்னு தெரியல. சீக்கிரம் விரைவில் எல்லா உண்மையும் தெரிய வரும்ன்ற மாதிரி விஜய் சார் சொல்லியிருக்காரு. எங்களிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன, எங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்குன்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 கேமரா மல்டி கேம் போட்டு அவங்க எடுத்துருக்காங்க. ஏதாவது தரவுகள் சிக்கியிருக்காங்கிற பார்க்கணும். அவங்க இவ்வளவு கான்கிரீட்டா ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்னா சம்திங் மேபி. விஜய் அவர்கள் நேரில் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போ 100% இருக்கு. கரூருக்கு. ஹலோ சார், வணக்கம். ஸோ நேற்று தான் நம்ம பேசியிருந்தோம் விஜய் சாரோட இந்த கரூர் மாநாடு. ஸோ அதனால ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அவர் வெளியிட்டிருக்க இந்த 5 நிமிட வீடியோவை நீங்க பார்த்தீங்களா? பார்த்த உடனே உங்களுக்கு முதல்ல தோணுன ஒரு விஷயம் என்னவா இருந்தது? பொலிட்டிக்கலாக அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஏற்படும் அப்படின்னு தெரியுது. அவர் டைரெக்டாக சிஎம்ஐ சேலஞ்ச் பண்ணுறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன் மற்ற ஊரெல்லாம் நடக்கலை, இங்கே மட்டும் நடந்துச்சு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இது போன்ற இருதரப்பு கேள்விகள் தமிழ்நாடு முழுக்க இருந்துட்டு இருக்கு. பல பேர் விஜய் நடந்துக்கிட்டது தப்பு, அவர் ஏன் இருக்கல, நீங்களே கேட்டீங்க, ஏன் பேட்டி கொடுக்கல, ஏன் போனார், ஏன் அங்கே இருக்கல, இப்படி ஒரு பார்வை இருந்துச்சு. இல்லை டிஎம்கே செஞ்சுருக்குமோ, கவர்மெண்ட் செஞ்சுருக்குமோ, கரூரில் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது 2 பக்கம் இருக்கு. அப்போ இவர் இது ஒரு துயரம் நடந்துருச்சு அப்படின்னு முடிக்காம, இதற்கு பின்னாடி ஒரு முயற்சி இருக்குது, ஒரு எஃபர்ட் இருந்திருக்கு இது நடந்திருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறார். அப்போ இட் இஸ் எ ஸ்டாண்ட், அது ஒரு நிலைப்பாடு, அது ஹி இஸ் டேக்கிங் எ ஸ்டாண்ட். அப்போ உடனே அதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஒரு டிபேட் வரும். அப்படி ஒரு டிபேட் வர்றது அவருக்கு பொலிட்டிக்கலாக நல்லது. ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் இப்போ நேற்று சொல்லும் போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசின ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுதான் விஜய் அவருடைய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குமா, இல்லை இது ஒரு பிகினிங் ஆஃப் எண்டிங் எல்லாம்? நான் என்ன பதில் சொன்னேன்? நீங்க சொன்ன பதிலை தாண்டி எனக்கு இன்னைக்கு அவரே அதுக்கு பதில் சொன்னாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன பதில் சொன்னேன்? நீங்க சொன்ன ஒரு பதில் அப்படிலாம் இல்ல, இது அவருக்கு ஒரு மெயினா இருக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றேன்? இன்னைக்கு அவருக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜா மாறும்னு சொல்றேன். ரைட். இன்ஃபேக்ட் அவர் அதுக்கு பதில் சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, அதெல்லாம் எதுவுமே இல்லை, இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆக போகுது, நம்ம எல்லாம் ஒண்ணு கூடன்ற மாதிரி எனக்கு அந்த நேர்காணலுக்கு அவர் பதில் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு பியூர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஓகே. அது இந்த வீடியோவில் வெளியிட்டு இருக்க வேண்டாம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நாங்கள் சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்கள் லைவ் பண்ண போதே விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுவார்னு சொன்னோம். சரி. அந்த விளக்கம் கொடுக்குறது, நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்காதுக்கெல்லாம் அதான் பதில் தான். ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் மீட் கேட்டால் நீங்கள் 150 கேள்விகள் கேட்பீங்க. அது ஆக்சுவல் கிரக்ஸை டைல்யூட் பண்ணிடும். ஓகே. அவர் என்னென்ன நடந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிறார், நடந்த சம்பவத்துக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றார். சிஎம் சார் தேவையில்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் முடிஞ்சால் என்னையை தொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஃப்ளோ பேட்டியில் வெளியில் வராது. ப்ரெஸ் மீட்டில் அவங்க கண்ணாப்பினா 58 கேட்டு அவங்க அவர் வாயப்படுங்க பார்த்து போயிடுவாங்க. அதனால ஒரு வீடியோ போடுவார். நாங்கள் அன்னைக்கு நைட்டே சொன்னோம், அதுதான் நடந்திருக்கு. நான் சம்பவம் அன்னைக்கு நைட்டே நான் சொன்னேன், அவர் வீடியோ வெளியிடுவார், அதுதான் நடந்திருக்கு. இதில் அவர் கடைசியில் கட்சி நம்ம தொடர்ந்து பலமாக இயங்கும் அப்படிங்கிறத தவிர்த்து இருந்திருக்கலாம். பட் நம்ம யாரையும் கமெண்ட் பண்ண முடியாது.
அதுதான் அது பொலிட்டிக்கலாக மாற்றுது. அது வந்து பொலிட்டிக்கலாக மாற்று. நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம போவோம், தோழர்களே நம்ம தயங்காமல் இருங்க அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி அது வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு ஜீர்ணிக்க முடியாத விஷயம். நான் அவங்க கூடயே இருக்கிறேன், நான் கட்டாயம் நேரில் வருவேன், நான் பார்ப்பேன், அங்கே இந்த மாதிரி பிரச்சனையினால நான் வர நினச்சேன், வர முடியல. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம வந்து வராமல் இருக்கிற ஒன்றும் தப்பு கிடையாது. அது எல்லாமே ரொம்ப சரி. இங்கே பொலிட்டிக்கலான ஒரு மைலேஜும் அட்வான்டேஜும் ஒரு சேலஞ்சும் எங்கே அவர் எடுக்கிறார் அப்படின்னா, சிஎம் சார் முடிஞ்சால் நீங்கள் என்ன ஏதாவது பண்ணுங்க, நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லாட்டி வீட்டில் இருப்பேன். 5 மாவட்டத்தில் நடக்காது, கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏன் நடக்குது உங்களுக்கு புரியுங்களா? நடந்த எல்லாத்துக்கும் வந்து எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, அது வந்து காலம் அதை வந்து சொல்லும், நாங்கள் வந்து அதை எதிர்கொள்வோம் அப்படின்றார். இந்த விஷயங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு, இட்ஸ் எ பிளேம். அந்த பிளேம் வரும்போது அதுக்கு பதில் வந்து டிஃபென்ஸ் ஒன்று வரணும். அப்போ வந்து அந்த டிபேட் வந்து ஒரு பக்கம் நிற்கும். அவர் சொன்னார் இல்லையா, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு, அந்த டிபேட்டுக்கு தள்ளும். ஓகே. ஸோ பொலிட்டிக்கலாக அது வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறும். சார், இப்போ நீங்கள் முதல் நாள் நீங்கள் வெளியிட்ட வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக விஜய் இதை பற்றி ஒரு வீடியோ வெளியிடுவாருன்னு. ஆனால் 18 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்வீட் வெளியிடுறாரு. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. பொதுமக்களோட பார்வையாக இருக்கட்டும், தலைவர்களோட பார்வையாக இருக்கட்டும், எல்லாம் ஓகே, இவர் என்ன தான் பண்ண போறாரு, விஜய் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இதுதான் கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு வீடியோ போதுமா? அவர் பேசுனது போதுமானதெல்லாம் இருக்கா? ஒரு வீடியோ போதுமா, இன்னொரு வீடியோ போடணுமா, அது வந்து இரலவெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன 10 மணி நேரம் கழிச்சு பேசினாரா, 18 மணி நேரம் கழிச்சு பேசினாராங்கிறது இரலவெண்ட். அந்த மன அழுத்தம் இருக்கும்போது ஹவு டு ஹேண்டில் இட்னு ஒரு அரசியல்வாதி யோசிக்கணும். நோ டவுட். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ண முடியாது. அதில் ஏதாவது ஏற்கனவே சொன்னேன், ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுக்கு நான் பதில் சொன்னேன். ஒரு வார்த்தை அவர் வந்து தப்பாக விட்டுருந்தாருன்னு அதுக்கு வந்து பெரிய விஷயமாயிரும். இப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த முன்ன விட பலமாக ஸ்ட்ராங்காக நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றார். இனிமே இடம் கேட்கறதுல நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்போம் அப்படின்றார். இப்போ இதெல்லாம் வந்து வருது இல்லையா? அப்போ வந்து அவர் முன்னாடி பிளான் பண்ணுறாரு என்னென்னலாம் சொல்லணும்னு, அதை தெளிவாக டெரைவ் பண்ணுறார். நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சிஎம் சாருக்கு அவர் வந்து நீங்கள் என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்கள் பார்க்கணும். ஆமாம், சரிங்களா? அது கிட்ட ஒரு சினிமா டயலாக் போகிறது தான் சார் தெரிஞ்சுது. டு பி ஆனஸ்ட் சார், அதெல்லாம் உங்களுடைய பார்வை, நீங்க அதை வச்சுக்கோங்க. நான் வந்து அதை மறுக்கல. நான் வந்து அதை டீகோட் பண்ண பார்க்குறேன். அது சினிமாத்தனமா இருக்கு, டிராமாத்தனமா இருக்கு, பொய், அதெல்லாம் உங்களுடைய முடிவு. நான் வந்து அதை தடுக்கிறதுக்கு நான் இல்லை. அது வந்து யூ ஆர் என்டைல் டு ஹேவ் யுவர் ஓன் ஒப்பீனியன். நான் சொல்ல வர்றது அது அந்த கட்டமைக்கு எப்படி முடிஞ்சதுன்னு அவர் பண்ணா, நீங்க பண்ணாடி பண்ண முடியாது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தூத்துக்குடி சம்பவம் பற்றி சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு பெருமை கொடுக்குறாரு. அது வந்து என்னங்க அப்படின்னா, ஆமாம் சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது உண்மை. அது சரி சரி. கலெக்டரேட்டுக்கு தீ வைக்கிறவங்க யாரா இருப்பாங்க? ஸ்டெர்லைட் ஊழியர்களுடைய குடியிருப்பில் எப்படி தீ வைப்பீங்க? நீங்கள் போராட்டம் ஸ்டெர்லைட்டுக்கு எதுக்கு? அரசாங்கம் பண்ணி ஆர்ப்பாட்டம் எடுத்துங்க, பேரணி எடுத்துங்க, உண்ணாவிரதம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நீங்கள் எப்படி தீ வைப்பீங்க? அப்போ தீ வச்சது வந்து போராட்டக்காரர்கள் சொல்ல முடியாதுல்ல. போராட்ட குழுன்னு ஒத்துக்கிடுவாங்களா நாங்கள் தான் தீ வச்சோம்னு? போராட்ட குழுவினர் நாங்கள் தான் தீ வச்சோம் ஒத்துக்கிடுவாங்களா? இல்லை. அப்போ தீ வச்சது யாரு? சமூக விரோதி. ஆனால் சொன்னதுக்கு எப்படி சமூகம் சொல்லி சண்டை பண்ணாங்களே. அப்போ ஒன்று போராட்டக்காரர்கள் ஒப்புக்கொள்ளட்டும், நாங்கள் தான் தீ வைத்தோம் கலெக்டர் அலுவலகத்துக்கு, நாங்கள் தான் தீ வைத்தோம் ஸ்டெர்லைட் அலுவலகத்துக்கு. அப்போ நம்ம வந்து ஒன்றும் பேசல, ஓகே போராட்டம் வன்முறையாக மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வைக்கல, அப்போ யார் வச்சா? வச்சவங்க சமூக விரோதி. அதை சொன்னதுக்கு ரஜினிகாந்த் பிடிச்சிட்டாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் ஒரு வீடியோ. அப்போ வந்து ஒரு 18 மணி நேரம் கழிச்சு, 24 மணி நேரம் கழிச்சு, 36 மணி நேரம், இந்த இடத்துல நம்ம அவர் சொன்னதில் என்ன இருக்குது? அவர் வந்து இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார், ஒரு போஸ்டர் கொடுக்குறார், ஒரு சேலஞ்ச் பண்ணுறார். வாங்க நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா, நான் வந்து இதோட ஸ்ட்ராங்காக பண்ணுறேன், இவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல கேம் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அந்த பக்கம் திரும்புது. அவர் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொன்னதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறார். அவ்வளோ இந்த இடத்துல வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் இருக்குது. நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் வீடியோ வெளியிட்டார். அதில் எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு பதிவு பண்ணார். ஆக்சுவலாக அது வந்து ஃபேவரிங் விஜய். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு குரூப் விஜய் அக்யூஸ் பண்ணதில்லை, ஒரு குரூப் டிஎம்கே அக்யூஸ் பண்ணதில்லை. அப்போ டிஎம்கே உடைய தலைவராக தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து நோ பொலிட்டிக்கல் லீடர் வில் திங்க் லைக் தட் அப்படின்றார். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து இட்ஸ் ஃபேவரிங் டீம். அவர் வந்து சோஷியல் மீடியா அந்த மாதிரிலாம் காஷன் கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே வேற ஒரு பேரில் எதுக்காக அந்த வீடியோ போட்டான்னு எனக்கு புரியல, ரைட்? பட் நவ் இது வந்து ஒரு கிளியராக ஒரு ஸ்டாண்ட் வந்து இங்கே வந்து எடுக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறும். ஆனால் ஒரு வீடியோ போதுமா? அதாவது அவர் வந்து 20 லட்ச ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்காரு, அதுவே பத்தாது, எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி ஒரு உயிர் வந்துருமா? நான் திரும்ப 50 லட்ச ரூபா கொடுத்தா உயிர் வந்துரும்னா கொடுத்துடலாம்ல, அது பிரச்சனை இல்லை. அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது. ஆனால் அடுத்து என்னன்னு பேசணும்ல, வாட் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்வி இல்லாமல் இல்லை. அப்போ இவருடைய வீடியோவில் வாட் நெக்ஸ்ட்னு சொல்கிறார். 1, we will continue the travel. 2, more stronger, right? We know what happened and we will try to expose it. இதுதான் அவர் வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ். இதுக்கு கவுண்டர் என்ன வருது, பொலிட்டிக்கலி ஹவ் இட் டெவலப்ஸ் நம்ம பார்க்கணும். ரைட். நான் எதனால இதை வந்து பார்க்க கொஞ்சம் சினிமாத்தனமா இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம், இது ஒரு ப்ரிவேட்டிவ் பதில் மாதிரி இருந்துச்சு அவர் சொன்னது. எதுக்காக சொல்றேன்னா,
நீங்க முடிந்த சினிமாலலாம் சொல்லுவாங்களா, என்னோட தொண்டர்கள் மேல என் வீட்டுல இருக்கவங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி என் மேல கை வச்சு பாருங்க, நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், வீட்டுல தான் இருப்பேன். மக்கள் மேபி எதிர்பார்த்தது ஒரு விஷயம் ஒண்ணு. திரு விஜய் வந்து ஒரு கன்வென்ஷனல் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் வேட்டி கட்டி வெள்ளச்சட்டை போட்டு வர்றவர் இல்ல. அவர் வந்து ஒரு பேண்ட் போட்டு ஷர்ட் போட்டு வர்றாரு. இன்னும் கூட என்ன நண்பா என்ன நண்பிகளே அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. சரிங்களா? அவர் வந்து கழகம்னு பேர் வச்சுக்கிட்டாலும் அவர் இன்னும் கழகமா இல்ல. அவர் வந்து ஒரு நியூ ஏஜ் பொலிட்டீஷியனா தான் அவர் தன்னை போர்ட்ரே பண்ண பார்க்கிறார். இன்னைக்கு அவருக்கு 50 வயசு தான் இருக்கும். சரிங்களா? 50ங்கிறது பாலிடிக்ஸ்ல டூ யங் ஏஜ். உங்களுக்கு புரியுங்களா? திரு அண்ணாமலை விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் கூட அவர் ரொம்ப சின்ன பிள்ளைங்கிறதா விமர்சனம் பண்ணாங்க. 40 வயசு அவருக்கு இன்னைக்கு. சரிங்களா? விஜய்க்கு 50 வயசு. 50ங்கிறதே பாலிடிக்ஸ்ல யங் ஏஜ் தான். திரு உதயநிதி உங்களுக்கு எல்லாமே அந்த வயசு தான். உதயநிதி நம்பர் 2 லீடர் தானே. உங்களுக்கு புரியும். நம்பர் 2 அவர் சன்னா இருக்க போய் தான். அவர் வந்து வேற ஒரு அரசியல் வந்தா அவர் கீழே தான் இருந்திருப்பாரு. அப்ப சன்னா இருக்கு தான் நம்பர் 2. ஸோ 50ங்கிறது வந்து பெரிய ஏஜ் கிடையாது. அப்ப he is portraying himself as a new age leader. அப்ப அவர் யூஸ் பண்ற வெக்காபுலரி தான் நீங்க கன்வென்ஷனலா இருக்கணும். பெரியவர்களே தாய்மார்களே என்னுடைய வேதனையை சொல்லனா துயரத்தில் நான் மூழ்கி அந்த மீள முடியாத கடலில், அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அவர் அங்க பேசும்போது என்ன பாடுமா அப்படி தானே சொல்றாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா. அவர் மோடியோ ராகுல் காந்தியோ இப்படி நீங்க பார்க்க முடியாதுல்ல. ஸோ இவர் வந்து வேற ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவர். நம்ம இப்படிலாம் இன்னும் போகும்போது நீ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்தா. சினிமாலேயே நீங்க எதிர்காலத்தை தேடினா இதுதான் வரும். நீங்க ஒரு டாக்டரை கொண்டாட மாட்டீங்க. ஒரு காமகோடின்னு ஐஐடி டைரக்டர் இருக்கிறார். ஒரு பாஸ்போர்ட் கூட இல்லாம ஒரு வெளிநாட்டு கூட போகாம இந்தியாவை முன்னேற்றணும் போட்டு 1.5 நாளைக்கு ஒரு காப்புரிமை வந்து ஐஐடி சென்னை வாங்கிட்டு இருக்கு. இவருடைய 1.5 நாளைக்கு 1, 3 நாளைக்கு 5 வாங்குறாங்க. அப்படி புயல் வேகத்தில் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவ்வளோ அதிகமாக வருது. பிளான் ஃபாரின் போறேன்னு சொல்லணும். ஏன்பா ஃபாரின் போற ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தார். அவர் யாருக்காவது தெரியுமா? இங்க இதை மாதிரி 1000 பேர் ஜோஹோ உட்காந்துருக்கிறார். வேம்பு ஸ்ரீதன் சொல்லிட்டு அமெரிக்கா விட்டுட்டு தென்காசியில மலையடி வாரத்தில் ஒரு கிராமத்தில் உட்காந்து நான் போய் பார்த்தேன். கிராமம்னு குக்கிராமம், கிராமம் இல்லை குக்கிராமம். என்னங்க இங்கே வந்து 5G கனெக்ஷன் கிடைக்குதுங்க. பிஎஸ்என்எல்ல கேட்டேன், கொடுத்துட்டாங்க. அவ்வளோதானே. எனக்கு நியூயார்க்லேயும் 5G தான், தென்காசிலையும் 5G தான், ஆல் ஃபைன் அப்படின்றார். இவ்வளோ பெருமக்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கா தெரியுமா? நம்ம ரஜினி வருவாரா, கமல் வந்துட்டாரு, விஜய் வருவாரு, வேற யாரா இப்படியே நம்ம தேடிட்டு இருந்தோம்னா என்ன வரும்? அப்போ அவர்களுடைய ஸ்லாங்கில் தான் அவங்க பேசுவாங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பாருங்க, அந்த எதிர இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்க கனெக்ட் ஆகிறாங்களா இல்லையா? விஜய் கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தானே பேசணும். முதல்ல அந்த ஆடியன்ஸ், அந்த மாப், அந்த க்ரௌடே வந்து கன்வென்ஷனல் கிடையாது. தலைவரே நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது கிடையாது. தளபதி அப்படிங்கிற குரூப். அப்போ அவங்களுக்கு தான் 10 நிமிஷம் தான் பேசுறாரு. 10 நிமிஷம் எவ்வளோ நிற்கிறாங்க அவ்வளோ. அந்த குரூப்பே வேற. அவர்களுக்கான மொழியில் அவர் பேசுறாரு. ஸோ நீங்க வந்து ஏன் ஆளை கை வச்சு பாரு ட்ராமா பண்றாரு இப்படிலாம் நீங்க அவங்க ஸ்லாங்கே அதுதான். அதை நீங்க குறை கண்டா குறை உங்கள்கிட்ட இருக்கு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயரும். விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்காது. நீங்கள் எங்கு தேடினீர்களோ அங்கு ஒரு பொருள் கிடைத்திருக்கிறது. நீங்கள் தேடியது திரை, கிடைச்சதும் திரை தானே. அப்ப நீங்க தரையில தேடி பாருங்க, உங்களுக்கு வேற கிடைக்குமா இருக்கும். நீங்க இதை விட்டு போட்டு அங்க தேடினீங்க, அப்புறம் அங்க உள்ளதானே கிடைக்கும். சரி சரி சார். அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் சார் இப்போ இந்த விஷயம்லாம் பேசுறது எல்லாமே ஓகே. அதை தாண்டி மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை எப்படி இருந்தாலும் அவர் சொல்ற மாதிரி தான், இதுக்கப்புறம் நான் வீடியோ வெளியிட்டாலும் போன உயிர் வர பொறுத்துல, அதுக்கு எது கொடுத்தாலும் ஈடாக பொறுத்து இல்லை. ஒருவேளை அந்த சடலத்தை அவங்க புதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு ஆறுதலா சொல்லியிருந்தா, சே என் தலைவன் இவருக்காக போடுச்சு, அட்லீஸ்ட் நம்மளுக்காக ஒரு இறக்கமாச்சு பட்டிருக்காருன்னு, அந்த வீடியோ ஒரு 3 நாள் தாமதமா விட்டதுக்கான காரணம் என்னவா பாக்குறீங்க? நீங்க 3 நாளுக்கு உள்ள விட்டுருந்தாருன்னு அந்த குடும்பத்தினர் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பவம் நடக்குது அன்னைக்கு ராத்திரியா எல்லாருக்குமே காதலுக்காச்சும் போயிருக்கோம்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, யாரும் கவனிச்சிருக்கணும். இன்னைக்கு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு அந்த தொண்டர்கள் அந்த குடும்பத்தை 41 பேருடைய குடும்பத்தினர் பார்த்துருப்பாங்க. அன்னைக்கு பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பூரா அவங்க கணவனோட மனைவியோட இறந்து போன குழந்தையோட அவங்களோட உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? அவங்கள புதைக்கிறதுக்கோ எரியூட்டுறதுக்கோ அவருடைய சடங்குகள் என்னவோ அதுபடி செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ ராத்திரி வந்துட்டு எல்லாருமே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. மறுநாள் எல்லாருமே பாடி கொடுத்தாச்சு. மறுநாளே எல்லாம் போதிச்சாச்சு. ஸோ நீங்கள் அந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் யாருக்கும் தெரிஞ்சுக்காது. எவ்வளோ பீப்புள் வேர் கம்ப்ளீட்லி பிஸி வித் தேர் ஓன் விஷயம். அவங்க ஃபேமிலி அவங்க உட்காந்து அண்ணன் என்ன வீடியோ போட்டாலும் பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உட்காந்து அழுது போது அப்போ தான் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராக வர்றாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அவங்க வீட்டில் எல்லாம் அழுது முடிச்ச பிறகு தான் முதலமைச்சர் அன்னைக்கு நைட்டே வந்துட்டாங்க. மற்ற எல்லாருமே ஒருத்தராக வர்றவங்க எல்லாம் வீட்டுக்கு போவாங்க, பேசுவாங்க. அவர் உட்காந்து சடங்கு பண்ணிட்டு நீங்கள் போய் உட்காந்து என்ன உங்கள்ட்ட யார் பேசுவாங்க? இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் போகிறாங்க, அவங்க உட்காந்து கதை சொல்கிறாங்க. எல்லாரும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, போலீஸ் இப்படி பண்ணிட்டாங்க, பப்ளிக் பண்ணிட்டாங்க, ஒரு விஷயங்களை கேட்க முடியுது. ஏன்னா 2 நாள் கழிச்சு பண்ணாங்க. அவங்க எரியூட்டிட்டு இருக்கும்போது நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் கூட சேர்ந்து அழுதுட்டு தான் வரணும். அப்ப திரு விஜய் அவர்கள் முத நாள் போட்டீங்களா, 10 நிமிஷத்துல போட்டீங்களா, அதெல்லாம் எனக்கு என்ன போட்டீங்கிற மட்டும் தான் நான் பேசுவேன். நான் எப்பயுமே நீங்க ஏன் நேத்தே பேசல, இன்னைக்கு நான் என்னைக்குமே பேசுறவங்க கிடையாது. சோ விஜய் அவர்கள் நேர்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப 100% இருக்கு. கரூருக்கு 100% இருக்கு. இப்போ இதுக்கு அரசியல் ரீதியா
ஆளுங்கட்சியில இருந்து ஏதாச்சும் ஒரு எதிர்ப்போ இல்லைன்னா போக வேண்டாங்க போனா பிரச்சனை நடக்குமோ இந்த மாதிரி ஒரு காவல்துறை எதிர்ப்பு பாதுகாப்பு பத்தி சொல்லுவாங்க. இவங்களுக்கு சரி. வந்து ஒரு நீதிமன்ற ரெமெடி தேவைப்படுது. ஏன்னா இப்போ வந்து ஆனந்த் மேல, நிர்மல்குமார் மேல ஒரு வழக்கு இருக்கு மற்றும் பலர்னு போட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கு பிறகு திரு விஜய் மேல என்ன பண்ண போறாங்க, இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த ரெமெடி கிடைச்ச பிறகு அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. நீதிமன்றத்து மூலமா ஒரு தீர்வு கிடைச்ச பிறகு என்ன செய்யலாம்னு போது, ஏன்னா விஜய் போலங்கிறது மட்டும் இல்ல, ஆனந்த் போல, நிர்மல்குமார் போல, ஆதவர்ஜுனா போல, ராஜ்மோகன் போல, பலர் போல, புரியுங்களா அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் அடுத்து என்னங்கிற குழப்பமே ஏற்கனவே இருக்குது. அது இன்னும் அன்ஆன்சர்டு. அப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க போவாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க. அது வந்து 41 பேர்ல அந்த குழந்தைகளை தவிர 31 பேர் அவங்க ரசிகராக தான் இருந்திருப்பாங்க. ஒருவேளை இவங்களோட இந்த கட்சியோட உள்கட்டமைப்பு இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இவங்க வந்து ஒரு வட்ட பிரதிநிதி செயலாளர் பகுதின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேட்டகரி வர ஹைராக்கி இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இவங்க எல்லாமே வந்து முன்னிருப்பாங்க. அப்படிதான் நிறைய தலைவர்கள் உண்டானாங்க, நிறைய அமைச்சர்கள் இப்போ ரொம்ப பீக்ல இருக்கவங்க. ஒருவேளை டிவிக்கே இந்த ஒரு விஷயத்த உருவாக்காமே அந்த கூட்டம் சேர்ந்துட்டா போதும் எல்லாமே பண்ணிடுவாங்க. அதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க நிறைய பணிகள் பண்ணவங்க. அவங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நின்று போட்டிட்டு எல்லாம் ஜெயிச்சவங்க வந்தவங்க எல்லாம் பண்ணவங்க. வேற ஊர்ல வேற கட்சி நடந்தா செஞ்சிருப்பாங்க. அவங்க கட்சிக்கு தான் நடந்தது. பழியும் கூட அவங்க மேல ஒரு பாதி பேர் போடுறாங்கனால அவங்க கொஞ்சம் ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு மேலிடத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். மேலிடமே ஸ்தம்பிச்சு நிக்குது. அப்போ அவர் ஒரு காலம் தேவைப்படும். அதற்கு பிறகு அவங்க அதை டீல் பண்ணாங்க. பிரச்சனையே அவங்க மேலே தான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு கவலை இருக்க தான் செய்யும். நம்ம வந்து அது பிறகு வந்து அதை அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ வேற ஊரில் வேற கட்சி இருந்துச்சுன்னா அவங்களும் பயில் பண்ணிருப்பாங்க. டிஎம்கேல இருக்கிற மாதிரி ஏடிஎம்கேல மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். அவங்களோட ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. பூத் வரை ஆள் போட்டு வச்சிருக்காங்க. தே ஆர் ஹேவிங் ஏ ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் நவ். ஓகே, அப்போ அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் சொன்னதுல உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். மக்கள் ஒருத்தர் சொல்லும் போது அந்த கடவுளே வந்து எனக்கு சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் சார் உண்மை? ஏன் அதை ஒரு என்னதான் உண்மைங்கிறத காவல்துறை தான் சொல்லணும். ஆனா இவர் வந்து ஒரு தெளிவான குற்றச்சாட்டை முன்வைக்கிறான்னு தெரியும். ஹி இஸ் டைரக்ட்லி பிளேமிங். அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. நாகரிகங்கிறது 2வது நாளே நம்ம அதை பேசக்கூடாதுன்னு அவர் வந்து அது சொல்றாரு தவிர ரொம்ப கிளியரா சொல்றாரு. 5 மாவட்டத்தில் நடந்துச்சு, எங்க பிரச்சனையும் இல்லை. கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நடந்த உண்மை என்ன எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு விபத்து அல்ல. சரி, இதற்கு பின்னாடி சில செயல்கள் இருக்கு, சில அட்டெம்ப்ட் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் கருதுறாரு. அது என்ன யாருங்கிற நம்ம விசாரணைக்கு பிறகு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சம்பவத்துல இது வந்து முதல்ல மேன்மேடு. முதல்ல ஹூ இஸ் த மேன்ங்கிறது கேள்வி. உங்களுக்கு புரியுங்களா? மேன் இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் இல்ல. அப்ப யாரு காரணம்? அதை வந்து நிச்சயமா நீதிமன்றங்களும் காவல்துறை தான் விசாரிக்கணும். காவல்துறை மேலேயே பிளேம் கேமும் இருக்குது. அவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கனால நம்ம நீதிமன்றம் தான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். இப்ப நீங்க சொல்றபடி பார்க்கும்போது அவர் வந்து இந்த வீடியோ முழுக்க பிளேம் பண்ற மாதிரி தான் இவங்க இப்படி பண்றாங்க, மக்களுக்கு தெரியும். அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கவே மாட்டாரு. எதனால? நானும் ஏதோ ஒரு வகைக்கு ஒரு காரணம். அது எனக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது வந்து நானும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்க வேண்டியது இல்லை. ஆனா வந்து இது நடந்தது என்னுடைய கூட நடந்துச்சு அப்படிங்கிற எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா தார்மீகம்னு ஒரு வார்த்தை இந்த வந்து நம்ம வந்து இங்க தார்மீகங்கிறது வந்து யாரா இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். திருப்பத்தூர்ல ஒரு காவல் நிலையத்துல அஜித்துங்கிற ஒரு பையன் வந்து அடிச்சு கொல்லப்படுறான். அதற்கும் முதலமைச்சருக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? கிடையாது. அவருக்கு அப்படி சம்பவமே அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் ஃபோன் பண்ணி சாரி கேட்கிறார். இது என்னன்னா இதுதான் அந்த அக்கௌண்டபிலிட்டி, தார்மீகம். அவர் சாரி கேட்டால் ஒன்றும் நடக்க போறது இல்லை, அவருக்கு சம்மந்தமும் இல்லை. அப்போ ஆனால் ஏன் ஐயோ என்னப்பா அது என்ன பைத்துக்காரதான் பண்ணிட்டாங்களே, ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இது என்னுடைய கூட்டத்தில் என்னுடைய தொண்டர்கள் வந்த இடத்துல நடந்துருச்சு அப்படிங்கிறதுல ஒரு வகையில் நானும் அதுக்கு காரணமாக இருந்திருக்கிறேனே அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருந்தாருன்னு அது வேறையா இருந்திருக்கும். சரி, சொல்ல முடியாது. ஊடகங்கள் நான் தான் காரணம் தலைப்பு செய்து போட்டுருக்கலாம். நீ ஊடகங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு தெரியாதுல்ல. அது இப்போ உங்களுக்கு சும்மா தகவல் அத்வானி அவர்கள் வந்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ரேஸில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் எந்த ரேஸ்லையுமே இல்லைங்க அப்படின்னாரு. நான் பிரைம் மினிஸ்டர் ரேஸில் இல்லை அப்படின்னு பேட்டி போட்டாங்க. அதாவது அவர் ஆர்வப்படாத மாதிரி போட்டு விட்டாங்க. அது இல்லை, அவர் கேள்விக்கு பதில் சொன்னார். ஆனால் எப்படி அந்த நியூஸ் வெளியே வந்துச்சுன்னா நான் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படலை அப்படிங்கிற மாதிரி பதில் வந்துச்சு. தட் இஸ் ஹவ் மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த மாதிரி சொல்லியிருந்தாரு, முதல் வரியில சொல்லியிருந்தாருன்னு நான் தான் காரணம் விஜய் ஒப்புதல் அப்படின்னு நீங்க மீடியா பூரா போட்டுருப்பீங்க. அது வரக்கூடாது, இதுக்கு காரணம் வேற ஆளு சொல்றதுக்காக அதை சொல்லாம மட்டும். ஓகே, இப்போ இந்த அக்கௌண்டபிலிட்டின்ற வார்த்தை யூஸ் பண்றதுக்கு காரணமே இன்னைக்கு நிறைய அவர் சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா என்னுடைய பொறுத்தளவு தார்மீகம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கு. அவர் நேரடியாக காரணமா இல்லாட்டும் நான் வந்து பலமுறை சொன்னேன், இந்த ஜேபிஆர் மாதிரி பல சொன்னேன். அதான் நேரடியாக அவர் காரணம் இல்லை. ஆனா அவர் வந்து அவருடைய கூட்டத்தினால ஒரு தார்மீக பொறுப்பு அவர் எடுத்துருக்கணும். அது சொல்றதுக்காக சொல்லியிருக்கணும். சொல்லாது எனக்கு ஆச்சரியம் தான். பட் ஒருவேளை இந்த காரணத்துக்காக சொல்லாம இருந்திருக்கணும். ஓகே, இல்லை எங்களுக்கும் அதுதான் இருந்துச்சு. என்னன்னா எல்லா விஷயத்துக்குமே அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி மேபி இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அது ஒரு குழந்தை ஒன்று காண போச்சுன்னு சொல்றாங்க. ஒரு 9 வயசு குழந்தை காண போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஸ்டேஜ்ல ஒருவேளை இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த குழந்தை என்ன ஆச்சு, ஓகே நமக்கும் ஒரு குழந்தை இருக்கு, அந்த ஒரு யோசனையோட அவர் ஆரம்பிச்சிருந்தா
மேபி அங்கிருந்தே ஒரு அக்கௌண்டபிலிட்டி கேரி அப்படிலாம் நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்க முடியாது. ஏன்னா அவர் குழந்தைய காணும் சொன்னது அவர் பேசி முடிச்ச பிறகு. ஓகே ஓகே சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து என்னாச்சு ஏதாச்சு பாப்போன்னு பண்ணிட்டு இருந்தாருன்னா இன்னும் கூட்டமா இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவர் வந்து மேல நின்ன போது 4 திசையும் அவர் பார்க்க முடியும். ஓகே ஓகே அவர் கேரவனுக்குள்ள போயிட்ட போது 1.5 திசையில தான் பார்க்க முடியும். எதிர இருக்கிறவங்களும் இந்த சைடுல வந்து அந்த கேபின் பக்கம் வந்தவங்க பின்னாடி இருக்கிறவங்க பார்க்க முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப கூட்டம் இன்னும் அலைபாயும். ஓகே ஓகே இந்த இடத்துல அவர் பார்த்தோன்னே கிளம்ப போறாரு. பேசிட்டு இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறாரு. அவர் கிளம்ப போறாரு. இப்ப இனிமே மிஸ் பண்ணிட்டேன்னு பார்க்க முடியாது, எப்ப பார்ப்பேன்னு தெரியாது. அப்ப அந்த பதட்டம் இன்னும் ஜாம் ஆகும். அப்ப அவர் வந்து அங்க இருக்கிறதா போறதா பேசுறதா ஆர்டர் பண்றதா அதெல்லாம் அது வந்து வெளியில இருந்து எல்லாரும் சொல்லலாம், அந்த பாலை இப்படி அடிச்சிட்டாரு, இந்த ஒன் இவர் இறக்கிட்டாரு, அது விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து அவருடைய நிலைமை வந்து அப்படி பண்ணலையே இப்படி பண்ணலாம் சொல்ல முடியாது. இப்போ அவர் எப்படி பண்ணுங்கிற கட்டாயம் சொல்லலாம். ஏன்னா 3 நாள் கழிச்சு அப்போ அவருடைய ஆக்ஷன்ல ஒரு நிதானம் தெரியணும். அதுதான் நம்ம யோசிக்கணும். அன்னைக்கு வந்து நீங்க இருந்தீங்களா, காவல்துறையை கிளம்பத்தான் சொல்லும் முதல்ல. ஏன்னா விஐபி கிளம்பிட்டாருன்னு அவங்களுக்கு பாதி வேலை மிச்சம். போகும்போதே பாதி பேர் கிளம்பிடுவான். ரைட். அவர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை. வெளியில ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான், விஜய் இன்னும் கிளம்பலடா அப்படின்னு வந்து ஒருத்தர் பாக்குறது இன்னும் 10 பேர் உள்ள வருவான். 7 மணிக்கு தான் ஆபீஸ் முடிஞ்சிருக்கும். அவன் இன்னும் ஜாம் ஆகிட்டே தான் போகும். நீங்க வந்து அவர் ஏன் அங்க இருந்தாரு, ஏன் அவர் பேசல, ஏன் அவர் கிளம்பிட்டாரு, ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. அது வந்து அந்த நேரத்துல யார் கைடு பண்றாங்க. ஒரு எஸ்ஐ சொல்வார், வாங்க சார் கிளம்ப சார் பார், கிளம்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவரை பேச்சு ஆரம்பிக்கும் போது சொன்னார் பாருங்க, காவல்துறைக்கு நன்றின்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த ஜாம் பேக்கெட்ல கூட்டம் வரவே இல்லை. இவங்க நகர்த்தி கூட்டாங்க. அவன் காவல்துறை முன்னாடி சொல்லி இங்கேயே பேசிருங்க, வண்டி ஆரம்பிக்க அங்கதான் பேசுவோன்றான். ஏன்னா அங்கதான் 4-வே பாயிண்ட் இருக்கு, அங்கதான் 4 பக்கம் பார்க்க முடியும், அங்கதான் பார்க்க முடியும். அப்ப அதனால தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துக்குள்ள கொண்டு வர எப்படின்னு சொல்லிட்டு 4 ஊர்ல சொல்லாதவர், 5 மாவட்டத்தில் சொல்லாதவர் நான் கரூர் மாவட்டத்தில் காவல்துறைக்கு நன்றின்னு சொல்றாரு. ஸோ அது வந்து ஒரு அந்த இடத்துல அவர் என்ன டிசிஷன் எடுத்தாருங்கிற ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். நம்ம அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஏன் நீங்கள் நகர்ந்தீங்க, ஏன் உட்காந்தீங்க, அது அன்ஃபேர் கொஸ்டின். ஓகே, இந்த ஒரு வருஷத்துல விஜய் அவர்களுடைய இந்த தலைமை பண்புக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு மதிப்பெனோ, இல்லை நீங்கள் இந்த தலைமை பண்பு எப்படி பார்க்குறீங்க, ஹேண்ட்லிங் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை அவர் ஹேண்டில் பண்ணுறது? எனக்கு ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்கு, நாட் த அப்ரோப்ரியேட் டைம். இப்போ அது சொல்றது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல சொன்னால் திருப்பி அது வேற மாதிரி இருக்கும். ஒரு பேச்சுக்கு நான் வந்து 10க்கு 9 மார்க்னு சொல்லுங்க, 41 செத்து போயிட்டாங்க 9 மார்க்ன்றாங்க, 10க்கு முட்டைன்னு சொல்ல வச்சுங்க. இவர் வந்து பிஜேபி அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? திஸ் இஸ் நாட் த அப்ரோப்ரியேட் டைம். ரைட். ஓகே சார், இப்போ இந்த வீடியோ வெளியிட்டாரு, இது எல்லாமே ஓகே. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? தொடர்ந்து இவர் இதுதான் பண்ண போறாரா, இல்ல இப்ப நேத்து நீங்க தொடர்ந்து கூட்டங்கள் போவாரு? ஒரு வாரம் கூட மிஸ் ஆக போறது இல்லையா? ஒரு வாரம் மிஸ் ஆகும் கட்டாயம். 15-16 நாள் மிஸ் ஆகும், 2 வாரம் மிஸ் ஆகும். சரி, அக்டோபர் எண்டில் அவர் வந்து பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அது அக்டோபர் எண்டில் அவர் பண்ணுவார். அதுலேருந்து ஆரம்பிச்சு போவார். ஏன்னா அவருக்கு கவர் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே மிஸ் ஆனது சேர்த்து கவர் பண்ணி இன்னும் அக்ரெசிவாக போவார். அவுட்டரில் மாநாடு கேட்பார் வைப்பார். இன்னும் கூடுதலான கண்டிஷன்ஸ் போடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் பொலிட்டிக்கல் ட்ராமா நிறைய நடக்கும். அவங்க பூரா தடுப்பாங்க, எங்களை பொலிட்டிக்கலாக தடுக்கான்னு அவர் சொல்லுவார். நீதிமன்றம் போவாங்க, நீதிமன்றம் வந்து இதை வச்சு 2 கண்டிக்கும், உங்களால் தான் இப்படி ஆச்சு எல்லாம் சொல்லும். அதனால ஒரு லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் ஆர் அவைட்டிங். ஓகே, போன நேர்காணலில் கேட்கும் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக அடுத்தவன் திரும்ப அதே கூட்டம் தான் வரப்போகுது, யாரும் இதை பற்றி நினைக்க மாட்டாங்க, எல்லாமே பழைய சம்பளத்துன்னு கூட்டம் வரப்போகுதுன்னு சொன்னீங்க. ஒருவேளை இந்த கூட்டம் ஏன் திரும்ப இந்த ஒரு வெயிலையோ காலையிலையோ ஒரு மாநாடு போல, நீங்க சொன்ன மாதிரி ஒரு அவுட்டர்ல ஒரு மாநாடு போல வச்சு அப்படிதான் பண்ணுவாங்க? இனிமே அப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே. இனிமே அவங்க ஊருக்குள்ள யாருமே பண்ணக்கூடாது, யாருமே கேட்டா அனுமதி கொடுக்க கூடாது. இது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். எந்த கட்சியும் சரி, இது வந்து நீங்க வந்து பொதுக்கூட்டம் போட்டீங்கன்னா உள்ளரங்கு கூட்டம் போட்டுக்கோ, மண்டபத்துக்குள்ள வச்சுக்கோ. சரி, 500 பேருக்கு 550 மாறலாம், 500 5000 மாற முடியாது. ஒண்ணுக்குள்ள போல வெளியில திடல வச்சுக்கோ, 5000 50,000 மாறினாலும் பிரச்சனை இல்லை, ஓடி போயிடலாங்கன்னாலும். உங்களுக்கு புரியல? இந்த மாதிரி கூட்டங்களுக்கு நீங்க பாம்பு போட வேண்டியது இல்லைங்க. பாம்புன்னு கத்தினாலே போதும். உங்களுக்கு புரியுங்களா? என்ன ஆகும்? போற இடங்கள் 4 பக்கம் அடைச்சிட்டு நிக்கல. அப்ப திறந்த வழியா இருந்தா உண்மையிலே பாம்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க வந்து எல்லா கட்சிகளுமே எல்லாம் நீங்க பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர் தானங்க, வாங்க எல்லா ஊர் அவுட்டர்ல போடுங்க. சென்னையில மவுண்ட் ரோட்ல ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுமா? பீச் ரோட்ல பேரை நடத்த முடியுமா? நடத்த முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்கல்ல, வள்ளூர் கூட்டத்து போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா சைதை பனகல் பாலியில் வச்சிருப்பாங்க, பனகல் மாளிகை பதில் சைதாப்பேட்டையில். இங்கே சேப்பாக்கத்தில் விருந்தின மாளிகை வச்சிருப்பாங்க. பீச்சில் மெரினா பீச்லேயே சீரணி இறங்கன்னு வச்சிருந்தாங்க. இவ்வளவு இடம் இப்ப எதுவுமே கிடையாது, எங்கேயுமே. இப்ப வந்து ஆர்ப்பாட்டமா வள்ளூர் கூட்டத்தில் பண்ணிக்கலாம். நாளைக்கு வள்ளூர் கூட்டத்தையும் தடுப்பாங்க, சில நாள் அதுவும் நடக்கும். ஆர்ப்பாட்டமா நீங்க மாவட்டம் தாண்டி வச்சுக்கோங்க, வச்சுக்க வேண்டியது என்ன கிடைச்சு. ஓகே, நேற்று கேட்கும் போதே சொல்லியிருந்தோம், இந்த சுத்தி இருக்கிறவங்கள மேபி ஏடிஎம்கேவா இருக்கட்டும், சீமானவர்களா இருக்கட்டும், இவங்களுடைய இந்த ஒரு பேச்சு கொஞ்சம் பாசிட்டிவா இல்லை விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்றது ஃபியூச்சர்ல அலையன்ஸ்க்கான ஒரு தூண்டுதலா இருக்குமோன்ற கேள்வி. இன்னைக்கு இவர் சொல்லியிருக்க இந்த ஒரு நன்றி எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பொதுவான ஒரு நன்றி. அது வந்து என்னன்னா அலையன்ஸுக்கான விஷயமா நான் பார்க்கல. சரி, ஆனா வந்து அரசியல் கட்சிகள் ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு வியப்பு இருக்கு. அவங்க என்னமோ ஒரு துன்பியல் சம்பவம், ஒரு வியப்பு, ஒரு விபத்து நடந்த மாதிரியே கொண்டு போறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு நம்ம கட்சி கூட நடந்துட்டு என்ன செய்யறாங்க ஒரு யோசனை இருந்திருக்கலாம். சரி, ஏன்னா இந்த கிரௌடு, இந்த மாபிள் நடக்கிற இந்த ஸ்டாம்பீடுங்கிறது எங்கனாலும் நடக்கலாம். அவங்களுக்கு புரியுங்களா?
அதனால அவங்க சாஃப்ட் படல் வச்சாங்களான்னு தெரியல, அதனால தான் அவர் நன்றி சொல்லியிருக்காரு. இதில் ஒரு கூட்டணி கணக்கு இருக்குங்கிற அளவுக்குலாம் நான் போகல. அப்படி நான் பார்க்கல. திரு விஜய் அவர்களையோ, ஏடிஎம்கேவோ, அண்ணாமலை அவர்கள், பிஜேபியோ, இதை மாதிரி நான் வந்து அவங்க ஒரு அலையன்ஸ் கணக்கில் பிளான் பண்ணுறாங்கன்னு. அலையன்ஸ் நடக்கலாம், அது எனக்கு தெரியாது. டிசம்பரில் தான் நடக்கும். நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டு அதில் மாற்றவே இல்லை. டிசம்பரில் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அது அப்புறம். ஆனால் இவர்கள் பேசின கமெண்ட்டும் இவர் சொன்ன நன்றியும் அலையன்ஸுக்கானதல்ல. இவர்கள் என்ன நினைச்சிருக்கலாம், ஏன் இவங்க இவ்வளவு சாப்பிட்டாங்க? விஜய் கூட ஒரு கொஸ்டின் பண்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், சரிங்களா? எந்த பெரிய கட்சியும் பண்ணல அதர் தன் டிஎம்கே. ஏன் நாளைக்கு நம்ம கூட்டத்தில் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கலாம். அது அவரும் உணர்றாரு. அதனால எல்லாருக்கும் வந்து நன்றியும் சொல்றாரு. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் நேற்று சொன்ன மாதிரி தான் திரும்ப கைதாவாரா இந்த ஒரு கேள்வி எல்லாம் தாண்டி ஆதவ் அர்ஜுனா ஒரு ட்வீட் ரொம்ப காலையில தான் போட்டிருந்தாரு நினைக்கிறேன். போட்டுட்டு ரொம்ப சில நேரத்திலேயே அதை டெலிட் பண்ணிட்டாரு. இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது நேபாளில் நடந்த ஒரு மாதிரி சம்பவம் இங்க நடக்கணும். இது எப்படி ஒரு ஆதங்கத்தோட ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லலாமா, இல்லை எப்படி சொல்லலாம்? ஆதங்கம்லாம் கிடையாது, அபத்தம். அதெல்லாம் ஒரு அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அதனால தான் டெலிட் பண்ணாரு. தேவையில்லைன்னு அவருக்கே தெரியும். அது போடும் போது தெரியலையா, போட்ட அப்புறம் அதுதான் நம்முடைய அச்சம். அரசியல் நான் உங்களுக்கு அதான் சொன்னேன், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதான் கிடைக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க என்ன தேடுறீங்களோ அதான் கிடைக்கும். தொலைத்த இடத்துல தானே தேடணும். அப்ப நீங்க வந்து இது போன்ற தலைவர்களை நீங்க தேடினா உங்களுக்கு அது போன்ற தலைவர் தான் கிடைப்பாங்க. உங்களுக்கு வந்து போடும்போது ஒன்றும் தெரியல, அப்புறமா தோணிச்சு வெடிட்டு பண்ணி நீங்க போட்டு அப்படிதான் ஆமான்னு நிக்கணும். இல்லைன்னா போட்டிருக்கே கூடாது. போட்டு ஏன் டீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் தெரியல உங்களுக்கு அப்படிங்கிற கணக்கு தான். அப்போ நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு பெரிய தலைவராக விரும்புகிறவர்கள் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நான் அது வேற மாதிரி ஆயிடுச்சு, வேற அது 4 விஷயம் யோசிச்சு தானே பண்ணோம். வீடியோ வந்து விஜய் வந்து ஏன் 3 நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு? அன்னைக்கு ராத்திரியே ஃப்ளைட்லேயே போச்சு, சேனல் ஃப்ளைட் தானே போறாரு, தனியாக வீடியோ போட்டுக்கலாம்ல. அப்போ எமோஷனலாக ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. இது என்ன கான்சிக்வன்சஸ், என்ன விஷயம் யோசிக்கிறார். அப்போ கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க, மற்றவர்கள் நினைப்பாங்க, கட்சி எப்படி நடத்த போகிறோங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? இது யாரையாவது கார்னர் பண்ணுமா, யாரையாவது குற்றம் சாட்டணுமா, நம்ம வருத்தப்படணுமா? அது ஒரு 10 விஷயம் யோசிச்சு தானே போடுறாரு. அப்போ அந்த விஷயம் யோசிக்காமல் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வீடியோ நீங்கள் ட்வீட் போட்டீங்க, அப்புறம் அதை எடிட் பண்ணுறீங்க, அப்புறம் அதை டெலிட் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட எப்படி ஆட்சியை கொடுக்குறது? நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு சாரி சார் தப்பாச்சு, இலங்கைக்கு நாங்கள் வந்து அங்கே சண்டைக்கு போயிட்டோம், நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் முதல்ல சண்டையாக இதெல்லாம் முடிவு பண்ணணும்ல. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் 10 நாள் ஆச்சு. பெஹல்காம் அட்டாக்கு பிறகு 10 நாள் கழிச்சு தான் அட்டாக்கு. 10 நாள் என்ன தூங்கிட்டாங்களா, பயந்துட்டாங்களா? பிளான் பண்ணணும். அப்போ தான் சக்ஸஸ். 4ஆவது நாள் போர் முடியுது, ஓடி வர்றான். அப்போ திட்டமிடணும்ல. அப்போ இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு பார்க்கணும்ல. அவன் அணு ஆயுத நாடுன்னு தானே எடுத்து போட்டானே, பதில் வேணும்ல. நம்ம நாளைக்கு கேட்போம்ல, ஏன்பா அவன் தான் அணு ஆயுத நாடாச்சு, அவன்கிட்ட ஏன்பா போனேன்னு கேட்போம்ல. அவன் தான் ரவுடி கண்ட்ரி ஆச்சு, அவன். அப்போ அந்த கான்சிக்வன்ஸ் எல்லாம் யோசிக்கணும்ல. அப்போ அவர் வந்து பிரதமர் என்ன சொல்றாரு, இந்த பாருங்க, முப்படைகளுக்கும் பரிபூர்ண சுதந்திரம் கொடுக்கப்படுது அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட அர்த்தம். ஓகே ஓகே. ஒருவேளை விஜய் சாரோட அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சொல்லப்படுற ஒரு பக்கம் புசியானந்த், இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ளேயே பெருசான ஒரு இணக்கமான ஒரு இதுவும் என்றால் இதுக்கு என்னங்க, அதுக்கு இருந்துட்டு போட்டோம், இல்லாம போட்டோம். இல்ல எதுக்காக இந்த 41 இல்லையோ? ஒருவேளை ஆதவ் அர்ஜுனாவோ ஆனந்தோ விஜய்க்கு கைட் பண்ற இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ற இடத்துல இருக்காங்க. என்ன சொன்னாலும் தலை மட்டும் தான் ஆட்டணுமா சார்? அது அவருடைய தலைவருடைய முடிவு. நீங்க பியூர் பாலிடிக்ஸ் ஒரு கிளாஸ் நடத்துறோம், அதை நீங்க ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்வேன். முடிவு தலைவருடையது. தலைவருக்கு நீங்கள் தகவலை சொல்ல முடியும், அறிவுரை சொல்ல முடியாது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய முடிவு. அதுதான் தலைவர். அது எல்லாருக்கும் அதுதான். அதுதான் ஸ்டாலினுக்கு, அதுதான் எடப்பாடிக்கு, அதுதான் மோடிக்கு, அதுதான் எல்லாருக்கும். நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கேட்டு மண்டையாற்றுப்பாருன்னு, அவர் மண்டையாற்றுவராக இருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லும் போது அவருடைய அந்த வெளியில வந்து ஒரு பேசுற பேச்சே ரொம்ப ஒரு துள்ளலா இருக்கும். வாங்க நண்பா நண்பியா சொல்றதா இருக்கட்டும், ஒரு பாட்டு பாடுறது சிஎம் அங்கிள்னு சொல்றதா இருக்கட்டும். இனிமேல் அவருடைய எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஹாப்பியா ஒரு மாதிரி இதே ஜோஷ் அவருக்கு தொடர்ந்து இருக்குமா? நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய பேச்சு? எலெக்ஷன் ஒட்டி வந்து இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஜோவியலா இருக்காது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பாடி லாங்குவேஜில் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. பட் வந்து லேட்டராக அது திரும்பி ஜோவியலாகவும் மாறும். ஓகே. இப்போ அரசாங்கம் சார்பில் இந்த ஒரு கேஸை எப்படி எடுத்துட்டு போறாங்க, இப்போ அடுத்தது என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை இந்த வேகமாக எடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் வந்து விசாரணை ஆணையம் ஏன் போட்டது எனக்கு புரியவே இல்லை. விசாரணை ஆணையத்தால் என்ன செய்ய முடியும்னு தெரியல. விசாரணை ஆணையத்துக்கான வரையறைகள் என்னன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லுங்க, எனக்கு தெரியாது. அப்போ விசாரணை ஆணையம் எதுக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னே தெரியல. அதுவே இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ளே ஆணையம் விசாரணையே பண்ணிட்டு வந்துருச்சு. எனக்கு அதுவும் புரியல எனக்கு. அப்போ நம்ம வந்து பண்ண வேண்டியது காவல்துறையின் நீதிமன்றம். நீங்கள் பிஜேபியோடைய உண்மை அறியும் குழுவோ, திமுகவுடைய உண்மை அறியும் குழுவோ, விசாரணை, இது எதுக்குமே பலன் கிடையாது. இது எதற்குமே அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இருப்பது காவல்துறையும் நீதிமன்றம். அதிகாரம் இருப்பவர்கள் செயல்படலை, அதிகாரம் இல்லாதவர்கள் வந்து ஆளாளுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது புரியவே இல்லை. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போய் நீதிமன்றம் ஒன்று சொன்ன பிறகுதான் இது கான்கிரீட்டான அடுத்த லெவல் வரும். அந்த விஷயங்களோட காவல்துறை ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு யார் குற்றம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஃபைல் பண்ணாதான் வரும். அதர்ஸ்னு போட்டிருக்காங்க. என்ன அவங்க பிளான் என்ன, காவல்துறை பிளான் என்னன்னு தெரியல, நீதிமன்றம் பிளான் என்ன, தாவக பிளான் என்ன தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த கட்டணும். மற்றபடி இதில் வந்து செய்கிற குடும்பம் எல்லாரும் போக வேண்டியதான், பேச வேண்டியதான், விசாரணை வைக்க வேண்டியதான். அதெல்லாம்
அது வந்து இன்னும் ஒரு கான்கிரீட்டான ஒரு டிசிஷன் வரப்போகிறது இல்லை. ஓகே. ஸோ சீக்கிரம் விரைவில் எல்லா உண்மையும் தெரிய வரும்ன்ற மாதிரி விஜய் சார் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க சைடில் எப்படி மூவ் பண்ண போறாங்க இந்த ஒரு விஷயத்தை? தாவேக்கால அவருடைய வழக்கறிஞர் மதுரை நீதிமன்ற வளாகத்திலேயே உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே சொன்னார், இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது, எங்களிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன, தரவுகள் இருக்கின்றன, எங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்குன்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 கேமரா மல்டி கேம் போட்டு அவங்க எடுத்துருக்காங்க. ஏதாவது தரவுகள் சிக்கியிருக்காங்கிற பார்க்கணும். அவங்க இவ்வளோ கான்கிரீட்டாக ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா சம்திங் மேபி தேர் வித் தம். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். நமக்கு ஆதாரங்கள் தரவுகள் வெளியில் வரும். நான் சொல்கிறது திமுகவா தாவேக்காவாங்கிறது என்னுடைய பிரச்சனை இல்லை. 41 உயிர்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்கும். அது வந்து திட்டமிட்டதா எதிர்பாராமல் நடந்ததாங்கிறது தெரியணும். அந்த உண்மை நியாயம் கிடைக்கும். அது யார் மூலமாக வந்தாலும் நமக்கு சரிதான். அது நமக்கு வந்து தாவேக்கா எக்ஸ்போஸ் பண்ணிச்சு, டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணிச்சு, போலீஸ் எக்ஸ்போஸ் பண்ணாங்க, நீதிமன்றம் தான் வெளியே கொண்டு வந்துச்சு. வெரி ஹாப்பி. நமக்கு வந்து நான் அந்த 41 உயிர்களுக்கான நியாயம் கிடைக்கணும். அது யார் வெளியே கொண்டு வந்தாலும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் இந்த குரல் எழுப்புறோம். இப்போ அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2 வாரம் மேபி தள்ளி போடலாம். இவருடைய பிரச்சாரம் இது எல்லாமே இது ஆகலாம். ஸோ விஜய் அவர்கள் மன ரீதியாக இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து மேபி அந்த ஒரு மொத்த ஸ்கெடியூலே மாற வேண்டியது இருக்குமா? கட்டாயம் மாறும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சு அதை ஆரம்பிப்பாங்க. பட் வந்து தொடர்ந்து போகணும். இன்னும் எவரி சாட்டர்டே சண்டே கூட ட்ரை பண்ணுவாங்க. வெறும் சாட்டர்டே மட்டும் இல்லாமல் சண்டே கூட ட்ரை பண்ணணும்னு பார்ப்பாங்க. பேக் டு பேக் அவங்க பண்ணணும். அப்போ தான் கவர் பண்ண முடியும் அவங்களால. ஓகே ஓகே. ஒருவேளை திரும்ப இவர் என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் இதுக்கு அரசாங்கம் தான் காரணம். ஸோ இதுக்கப்புறம் ஒருவேளை இவங்க சார்ந்த ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலும் அது ரொம்ப ஒரு ஈஸி டேக்கிளாக இருக்கும்ல. நாங்கள் எதுவும் பண்ணலாங்க, அதுக்கு ஒரு கை காமிச்சு விட்டுட்டு போகிற மாதிரி தான். அப்படிலாம் விட முடியாது. ஆதாரங்கள் காட்டலாம்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ மக்கள் மத்தியில் 2 விவாதம் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன். இது கவர்மெண்ட்டோடைய பிழையா தாவேக்காவோட பிழையான்னு மக்கள் யோசிக்கிறாங்க. அப்போ இது கவர்மெண்ட்டோடைய பிழைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இவர். அப்போ இதற்கான வாத பிரதிவாதங்கள் வரும். அப்போ கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு, அவங்களுடைய கோளாறு தான், கரூரில் மட்டும் ஏன் நடக்கும்னு ஒரு கேள்வி எழுப்பலாம்னா அதற்கு தரவுகளை முன்வைக்கணும். நீதிமன்றத்திலேயோ மக்கள் மன்றத்திலேயோ எங்கேயோ இடத்துல வைக்கணும். வச்சாதான் மக்கள் இருப்பாங்க. வெறும் வாயில சொல்லிட்டு போனால் அதை ஏற்க மாட்டேன். இன்னைக்கு அவர் இனிஷியேட் பண்ணது சரி, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. நீதிமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, அதுவும் சரி. அது வெளியில் வந்து ஆஹா இப்படி ஒரு வீடியோ சிக்கிருக்கு, ஆமா யாரோ பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க, யாரோ இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி உண்மைகள் வெளியே வரும்போது தான் இவர் சொல்றதுக்கான நம்பகத்தன்மை வரும். ஓகே. இன்ஃபேக்ட் நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து ஏற்கனவே ரொம்ப ஆவேசமா ஒரு கொந்தளிச்சிருக்காங்க. மன்சூர் அலிகான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லும் போது ஒரு நிருபர் கேட்கிறார், விஜயை கைது பண்ணிடுவாங்களான்னு. எங்க கை வச்சிருப்பாக்கலாம், வச்சா என்ன ஆகும் தெரியுமா தமிழ்நாடு. நிறைய பேர் அதை வந்து ரொம்ப ஜோஷா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பாடுறா எங்க தலைவரை கைது பண்ண என்ன நடக்கும்னு பாடுறான்னு. ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்போசிட் சைட்ல இருக்கும்போது விஜய் சார் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றது ஏதோ ஒரு வகையில பாத்தீங்களா, எங்க தலைவர் கூட சொல்லிட்டாரு, அப்ப ஆப்போசிட்ல தாங்க பிரச்சனை இருக்கு. அது ஒரு ஏதோ ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல அவங்களுக்கு எரியிற நெருப்புல அப்படிலாம் கலவரத்தை தூண்ட மாட்டாங்க. தூண்டினாலும் அணைக்க பார்ப்பாங்க. அதனால தான் அவங்க ஃபுல்லா வந்து அமைதியா இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று சின்னதாக வந்துச்சுன்னா தாவேக்கா பண்ணுச்சுன்னு பெருசா மாறிடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பண்ண மாட்டாங்க. யாருனாலும் பேட்டி கொடுத்து ஜோஷை கிரியேட் பண்ணலாம். இது ஜோஷ் கிரியேட் பண்ற இடம் இல்லை, நேரம் இல்லை. அதனால அவர்கள் அமைதியாக இருப்பதுதான் நல்லது. தலைமையுடைய வழிக்கு கட்டுப்பட்டிருப்பதுதான் அவர்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது. ரைட் சார். ஆல் ரைட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நேரடியான பதில்களாக இருந்துச்சு. உங்க நேரத்துக்கு நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். VCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with VCare's Melasine Skin Treatment. Call 7555 0030 222. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.